அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 663வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் என்பது ஆகும். சுமார் 50 ஆண்டுகளாக மறந்து போயிருந்த சிறுதானியங்கள் மீண்டும் முக்கியத்துவம் பெற்று வருகிறது என்றால் மிகையாகாது. 2023ஆம் ஆண்டை WHO எனப்படும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அமைப்பு உலக சிறுதானிய ஆண்டாக அறிவித்து அதை தொடர்ந்து உலக அளவில் அதிக முக்கியத்துவம் சிறுதானியங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி எவ்வாறு சந்தை செய்வது என்பது தொடர்பான தகவல்களை வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஏ நிர்மலா குமாரி அவர்கள். டாக்டர் நிர்மலா குமாரி அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் மில்லட்ஸ் என்ற ஆராய்ச்சி நிலையத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் என்ற இடத்தில் அமையப்பட்டுள்ள ஆராய்ச்சி நிலையத்தில் பேராசிரியர் மற்றும் தலைவராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் விஞ்ஞானி ஆவார். வாருங்கள், அவருடன் நினைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் நிர்மலா குமாரி, பிளீஸ். இன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணிருக்கிற எல்லாருக்கும் முதல்ல என் வணக்கம். சரி, நம்ம இன்னைக்கு சிறுதானியத்துல நம்ம முதல்ல இப்ப என்னென்ன சந்தை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கலாங்க சார். பொதுவா சிறுதானியம்னா நம்ம முதல்லையுமே நம்ம சொல்லியிருக்கோம் என்னென்ன தானியங்கள் வரும்னா சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமை, வரகு, குதிரைவாளி, திணை, பனிவரகு. இப்போ புதுசா நம்ம காடைக்கன்னி அப்படிங்கிற சிறுதானியமும் அந்த ஒரு 4-5 வருஷமா நமக்கு அது கூட இணைஞ்சிருக்கு. ஏன்னா காடைக்கண்ணில சத்துகள் அதிகம், முக்கியமா டயட்ரி ஃபைபர் அதிகம் இருக்கிறதுனால அந்த பயிருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பயிரையும் இதோட இணைச்சிருக்கு. இப்ப நமக்கு சந்தை வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா நம்ம முதல்ல எடுத்துனையுமே நமக்கு என்ன அந்த ப்ராசஸிங் பண்ணனா முதல்ல அதை அரிசி ஆக்கணும். சோளம், கம்பு, கேழ்வரகு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அந்த பேர்லிங் அல்லது அந்த மேல இருக்கிற தவிட்டை மட்டும் நம்ம நீக்கிட்டா நம்ம சந்தைப்படுத்த முடியும். அது ரொம்ப சுலபமானது. ரொம்ப காலமா நம்ம செஞ்சுதான் இருக்கோம். இப்ப தமிழ்ல சொல்லணும்னா தீட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது மட்டும் செய்தோம்னா போதும். நம்ம சமையல் உபயோகத்துக்கு அதை நம்ம மெஷின்ல கொடுத்து இப்ப அரைச்சு மாவாக்கிக்கலாம். கோதுமை எல்லாம் அரைக்கிற மாதிரி மாவாக்கிக்கிட்டு நம்ம என்ன பொருள் வேணாலும் செய்துக்க முடியும். ஆனா மீதி 7 தானியங்கள், அதாவது நம்ம இந்த சாமை இதெல்லாம் சொல்றது நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. நெல்லு மாதிரி அதுல மேல இருக்கிற உமியை எடுத்துட்டு தான் சாப்பிடணும். இப்ப திடீர்னு முதல்ல எல்லாம் நம்ம உரல்ல போட்டு உலக்க வச்சு குத்தி சாப்பிடுவாங்க. இல்ல அந்த திருக கல்லுல கூட லேசா அதை வறுத்துட்டு அல்லது நல்ல வெயில காய வச்சுட்டு திருகையில போட்டு அதை எடுத்துருவாங்க. கொஞ்சம் உமியோட சேர்த்தி போடுவாங்க. அப்படி இருந்ததுன்னா அது மாவாகாம நமக்கு அரிசியா கிடைச்சிடும். ஆனா இன்னைக்கு நம்ம திருகை உபயோகப்படுத்துறதோ உலக்க உபயோகப்படுத்துறதோ கஷ்டமா இருக்கிறதா ஒரு கடந்த ஒரு 20 வருடமாவே இந்த சிறுதானியங்களை உபயோகத்துக்கு கொண்டு வர முடியாம இருந்தது. ஆனா நம்ம ரொம்ப இத பத்தி பேசி பேசி இதோட சத்துக்களோட முக்கியத்துவத்தை சொல்லி இப்ப ஓரளவுக்கு நமக்கு மில்லட் மில்லுன்னு சொல்லக்கூடிய அளவுல மெஷின்ல கொடுத்து தானியத்தை கொடுத்தோம்னா அரிசியா எடுத்துக்கக்கூடிய அளவுல கிடைச்சிருக்கு. சோ இதுதான் மிகப்பெரிய முன்னேற்றம். சிறுதானியங்களை நம்ம சாப்பிடுறதுக்காகட்டும் சந்தைப்படுத்துறதுக்காகட்டும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான முன்னேற்றம்னு சொல்லணும்னா இந்த மில்லட் மில் அவைலபிலிட்டி இன்னைக்கு ஓரளவுக்கு இருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இன்னும் கூட இப்ப 100 தானியத்துல 90-92 தானியம் அரிசி ஆயிரும். ஒரு 7-8 தானியம் அரிசி ஆகாம அந்த உமியோட அப்படியே இருக்கும். இது ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட். பட் நம்ம சாப்பிடுறதுக்கு அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. நெல்லுல இருக்கிற உமிய போல இந்த உமி நமக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை. நம்ம அதை மென்று சாப்பிட்டுட்டோம்னா கூட ஒன்றும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அல்லது தொண்டையில நடுவுல போயெல்லாம் சிக்கிக்காது. இருந்தாலும் ஒரு எக்ஸ்போர்ட் அல்லது ஒரு நல்ல பெரிய மார்க்கெட் செயின்ல கொண்டுட்டு போறோம்னா அந்த உமியோட இருக்கக்கூடிய அந்த 7-8 தானியம் கூட நமக்கு அந்த மார்க்கெட் வேல்யூ குறைச்சிரும்.
அதுக்கு வந்து டெக்னாலஜியே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெக்னாலஜி இருக்கு. அதாவது அந்த ஆப்டிக்கல் டென்சிட்டி செப்பரேட்டர் அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா அந்த மெஷின் மட்டுமே வந்து நமக்கு ஒரு 12 லட்சம் ஆகுது. இந்த மில்லட் மில்ல வேற மிஷின் எல்லாம் நீங்க ஆட் பண்றப்போ இது ஒண்ணு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி 100க்கு 100 அதை அரிசி ஆக்கி பார்க்கணும் அப்படின்னா நம்ம மேற்கொண்டு ஒரு 8ல இருந்து 12 லட்சம் வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் அது ரொம்ப சென்சிட்டிவானது. அந்த ஒரு சின்ன மெஷினுக்கு மட்டும் நீங்க ஒரு ஏசி ரூம் எல்லாம் வச்சு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா கவனத்தோட நம்ம அது வைக்கணும். அது வந்து ஒரு சின்ன நமக்கு இன்னும் முன்னேற்றத்தை கொண்டு வராம ஒரு டெக்னிக்கா இருக்கு. பட் டெக்னாலஜி அவைலபிலிட்டி இருக்கு. பட் இட் ரெக்வயர்ஸ் மோர் காஸ்ட். அப்ப எல்லா ஒரு ஆண்டர்பிரினரும் இதை வைக்க முடியுமானா இட் இஸ் அ கொஸ்டின் மார்க். நம்ம மொத்தமே ஒரு 10-15 லட்சத்துக்குள்ள ஒரு சின்னதா ஒரு என்டர்பிரைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப ஒரு மெஷின் மட்டுமே 12 லட்சம் வருது அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன சிரமம். ஆனா அந்த 7-8 தானியம் இருக்கிறதுனால பெரிய நமக்கு டிராபேக் கிடையாது. பட் இன்னைக்கு காலகட்டத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த லாஸ்ட்ல மட்டும் அதை மட்டும் மேனுவலா பொறுக்கிக்கிறாங்க. அந்த 1-2 மட்டும் பொறுக்கிக்கிறாங்க. இது வந்து நமக்கு பிரைமரி ப்ராசஸிங்க பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மெஷினரிஸ் இருக்கு. அதாவது 1 மணி நேரத்துக்கு 50 கிலோல இருந்து ஆரம்பிச்சு 1 மணி நேரத்துக்கு 2 டன் 2000 கிலோ வரைக்கும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோட மணி இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு மெஷினரிஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் த இம்ப்ரூவ்மெண்ட் வி ஹாவ் மேட் இன் தி லாஸ்ட் 15 இயர்ஸ். அதுக்கு நமக்கு இப்ப டெக்னாலஜி இருக்கு. இப்ப அடுத்த பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த பாலிஷிங் பண்றது. இப்ப நமக்கு சிறுதானியத்துல சத்து இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாலே அது அந்த ரொம்ப பாலிஷ் பண்ணாம ஜஸ்ட் டீஹஸ்க்கு மட்டும் பண்ணி அரிசியா சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் நமக்கு அந்த நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஆனா அது ரொம்ப தவிடு நீக்காம இருக்கிறப்ப டைஜஷன்லயும் நமக்கு ஒரு ஓரளவுக்கு, அதனால சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிறுதானியம் சாப்பிட்டா அது கம்ப்ளீட் டைஜஷன் ஆகுறதை விட அந்த அப்சார்ப்ஷன் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த மோர் ஃபைபர் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு லூஸ் மோஷன் ஆகுற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்லணும்னா நம்ம டைஜஸ்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்றோம். ஸோ ஒரு மீடியம் லெவல் ஆஃப் பாலிஷிங் நம்ம பண்ணிக்கலாம். அறவே வந்து பாலிஷிங்கே பண்ணாமலும் சாப்பிட முடியாது. ஹையஸ்ட் பாலிஷிங் கொண்டு போய் நல்லா மறுபடியும் அது ஒரு ஒயிட் ரைஸ் மாதிரி பண்ணி செய்தாலும் அதோட எல்லாமே போயிடும். அப்போ ஒரு மீடியம் லெவல்ல நம்ம பாலிஷ் பண்ணி அதை சாப்பிடலாம். இது வந்து ஒரு பாயிண்ட். ஸோ நமக்கு இப்போ அந்த நியூட்ரிஷன் வேணுங்கிறப்ப இந்த பாலிஷிங்ல நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். வந்து பாலிஷே பண்ணாம டோட்டலா டீஹஸ்ட் பண்ணியும் சாப்பிட முடியாது. ஹையர் பாலிஷிங் பண்ணிட்டு எல்லா நியூட்ரியன்ட் இழந்துட்டும் நம்ம சாப்பிட முடியாது. நெக்ஸ்ட் இதை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தா ஒரு 2-3 இருக்கு. நீங்க பார்பாயில் பண்ணி நம்ம பேடி மாதிரி இதை ரைஸ் ஆயிக்கலாம். ரெண்டாவது நம்ம வந்து இருக்கிறதுல பெஸ்ட் வந்து ஃபிளேக்கிங். அந்த அவல் பண்றதுக்கு தனியா ஒரு மெஷினரிஸ் இருக்கு. நம்ம அதை வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த பாலிஷிங் கேரக்டர்ஸ் வராது. இதுல வந்து நிறைய இன்னைக்கு வந்து அடிஷனல் வேல்யூ அடிஷன் இருக்கு. நீங்க எப்படி வந்து மெய்ஸ்ல நம்ம மக்காச்சோளத்துல வந்து நமக்கு கார்ன்ஃபிளேக்ஸ்ன்னு இருக்கோ அது போல நீங்க இதுலயும் எல்லா எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். அல்லது நீங்க நார்மலா அப்படியே நம்ம வந்து மோரோ தயிரோ அல்லது பாலோ விட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்ல மாடர்னா வந்து நமக்கு கார்ன்ஃபிளேக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க சாக்கோ அல்லது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இந்த மாதிரி சேர்த்தும் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எப்பவுமே நெல் அவல்ல பண்ற மாதிரி நம்ம சாதாரணமா சாதங்கள் புளி சாதம் அந்த மாதிரி நம்ம அந்த அவல் வந்து வச்சும் நம்ம வந்து சாப்பிட்டுட்டா ரொம்ப நல்லது. இப்ப எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் என்ன வரும்னா இப்ப மாடர்ன் ரெசிபிஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ண கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பட் நம்ம இதுல திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஒண்ணு பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டாவது அந்த எல்லா ப்ராடியூஸோட டிமாண்டும் நமக்கு வந்து சரியா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாம வேல்யூ அடிஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் கேக் அல்லது பிரெட், சாக்லேட், பிஸ்கட் இந்த மாதிரி போனோம்னா 10-15% ஆஃப் த இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம என்டையர் பெனிஃபிட்டை வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்க முடியாது. கம்மியா தான் நமக்கு வந்து சேல் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து திங்க் பண்ணி பாக்குறப்போ ஹோலா வந்து நம்ம அந்த கிரெயின்ஸை நம்ம எப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கறதான் நம்ம வந்து
யோசிக்கணும். இப்ப நீங்க நம்ம வந்து இப்ப இந்த ஸ்லைட்ல பார்த்தோம்னா இதெல்லாம் என்னென்ன தானியம் இருக்கு அப்படிங்கிறது, அப்புறம் இதோட சத்துக்கள் என்னென்ன சத்து இருக்கு. இதுல நம்ம நிறைய கிளைம் பண்ற சத்து என்னன்னா, இட் இஸ் ஹேவிங் லோ கார்போஹைட்ரேட். இப்ப நம்ம பேடி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல 85 to 90% வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும், அதாவது மாவுச்சத்து இருக்கும். இதுவே நம்ம சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டோம்னா சம் 70 to 60, 65 இருக்கிறதுலே கம்மியான கார்போஹைட்ரேட் எதுல இருக்கும்னா நமக்கு வந்து வரகு. அப்ப கம்மியா இருக்க இருக்க இட் இஸ் பெட்டர். நமக்கு வந்து மாவுச்சத்து வந்து கம்மியா இருக்குன்னா நமக்கு வந்து இட் இஸ் பெட்டர். இது போக ஒன்னொன்னுலயும் வெவ்வேறு வகையான மினரல்ஸ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ராகி எடுத்துக்கிட்டா கால்சியம்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்து இருக்கு. நமக்கு வந்து சாமையில எடுத்துட்டோம்னா மெக்னீசியம் வந்து நமக்கு நிறைய பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து அது கோஎன்சைமா நமக்கு வந்து இருக்கும். இப்ப திணையில எடுத்துட்டோம்னா அதிகப்படியான புரதம் இருக்கு. அது போக ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய கெரோட்டினாய்ட்ஸ் இருக்கு திணையிலையும் பனிவரகுலையும். இப்ப நமக்கு கொஸ்டினே என்னன்னா, இதுல இருக்கிற நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் we can utilize for making awareness among the public and as well as to motivate and promote the demand of the millets. அவ்வளவுதான். பட் நீங்க ஃபார்மர் சைட்லயோ ப்ராஃபிட் சைட்லயோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வாட் இஸ் த யூஸ் இல்லையா? இப்போ வந்து ஒரு ஃபார்மரை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ வந்து இது கன்சியூமருக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது, என்வாயர்மெண்ட்டுக்கு நல்லது, இது எல்லா பாயிண்டையும் சொன்னா வாட் இஸ் த யூஸ் ஃபார் எ ஃபார்மர்? ஸோ அப்ப அவருக்கு நம்ம வந்து ஹையஸ்ட் பிரைஸ் கொடுக்கறதுக்கு முதல்ல ரெடியா இருக்கணும். மில்லட் வந்து இப்ப நம்ம வந்து அட்வொகேட் பண்றோம், ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா we all will be knowing it is a low productivity crop. Millets வந்து it can be grown with less water, less input or without any fertilizer. Organically also it can be grown. Everything is okay. But what is the productivity? More or less it is less, except for finger millet, then கம்பு, ராகி, சோளத்தை தவிர நீங்க சிறுதானியங்கள், இந்த குறுதானியங்கள்னு சொல்லக்கூடிய சாமை எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் 300 இருந்து 600 கிலோ தான் ஏக்கருக்கு நான் சொல்றது. அப்படிதான் நம்ம எடுக்க முடியும். வரகு மட்டும் கொஞ்சம் அதிகம் எடுக்கலாம். அடுத்து குதிரைவாளி வந்து கொஞ்சம் எடுக்கலாம். வரகு கொஞ்சம் அதிகம் எடுக்கலாம்னா எவ்வளவு எடுக்கலாம்னா அது குறைஞ்சபட்சம் 1000 இருந்து 1500 கிலோ வரைக்கும் நம்ம ஒரு ஏக்கர்ல எடுக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இதை நம்ம எப்படி வேல்யூ ஆட் பண்ணி அதிகமா நம்ம வந்து மார்க்கெட் பிரைஸ் நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறது. இப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட்னா, எப்படி வந்து விற்பனை வாய்ப்புகளை அதிகப்படுத்தலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வந்து அப்பேடா இந்த மாதிரியான வெப்சைட்ல பார்த்தோம்னா எந்தெந்த கண்ட்ரி என்னென்ன தானியத்தை வந்து அதிகம் விரும்புறாங்க அல்லது அதிகம் கேட்கறாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். சோ அந்த வகையில வந்து நம்ம அந்த தானியத்தை அதிக விளைவிச்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முடியும். அதை அடுத்து நம்ம உள்ளூர்லன்னு பாக்குறப்போ எந்தெந்த ஏரியால நமக்கு இந்த தானியம் வந்து அதிகம் விரும்பி சாப்பிடுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து கர்நாடகா எண்ட் அல்லது கர்நாடகா பார்டர்ல பாத்துட்டோம்னா ராகிய முத்தேவா தான் சாப்பிடுறாங்க. இதுவே நம்ம தமிழ்நாட்டுல வந்து ராகி எடுத்துட்டோம்னா நம்ம களியா சாப்பிடுறத விட நம்ம அதை எப்படி சாப்பிடுறோம் அப்படின்னா புட்டு அல்லது அந்த ரொட்டி, நம்ம அடைன்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி அதிகம் சாப்பிடுறோம். இப்ப சோளத்திலேனா பணியார மாதிரியான பொருள் நம்ம வந்து நிறைய செஞ்சு சாப்பிடுறோம். சோ எந்த ஏரியால எந்த ப்ராடக்ட் வந்து நம்ம விரும்பி சாப்பிடுறோமோ அதுக்கு உரிய ரெசிபி அண்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து நம்ம வந்து என்டர்பிரினரா ஒரு சின்னதா இப்ப வந்து அதை எப்படி நம்ம கொண்டுட்டு வர முடியும்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாக்குறோம், எங்க பார்த்தாலும் பானிபூரி அல்லது அந்த மாதிரியான ஐட்டம், சமோசா அப்படி இருக்கு. ஒரு காலத்துல எங்க பார்த்தாலும் அந்த சின்ன ரோட்டு கடையில கூட வடை, பச்சி அந்த மாதிரி கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னா கூட அது கிடைக்கிறதே இல்லை. இந்த மாதிரி நமக்கு பேல்பூரி, பானிபூரி இந்த மாதிரிதான் நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப இந்த சேஞ்ச் எப்படி வந்தது அப்படின்னா, சின்ன சின்ன என்டர்பிரினர்ஸ் வந்து நம்ம இதை செய்யறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் வந்து வந்திருக்கு. இப்ப இது போல சிறுதானியத்துல வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 10, 20 அப்படி சின்ன சின்ன பேட்ச் ஆஃப் பீப்புளுக்கு இந்த மாதிரி ரோட்டு கடை அப்படி வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ் வந்து நம்ம நல்லா செய்ய முடியும். நம்ம வந்து கம்புல வந்து நம்ம புட்டு செய்யலாம், அல்லது அதுல வந்து நம்ம
கேசரி மாதிரியான பொருட்கள், அல்வா மாதிரியான ஸ்வீட்டு, இப்படி நிறைய வந்து நம்ம பண்ண முடியும். இந்த ரெசிபியை வந்து நம்ம அவங்களுக்கு ப்ராப்பரா சொல்லி கொடுத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்லா வியாபாரம் ஆகும். ஈவன் வந்து முறுக்கு, மிக்சர், இந்த மாதிரியான பொருட்கள். ஸோ அப்ப நம்மளோட இன்டெலிஜென்ஸ் எதுல இருக்கும்னா, எந்த ஏரியால எந்த பொருள் வந்து அதிகம் சாப்பிடுறாங்க, எந்த டைப்பா சாப்பிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து சாமை அரிசி, குதிரவாளி அரிசி எடுத்துட்டா, இப்போ வந்து தெலுங்கானா அல்லது ஹைதராபாத் சைடுல எல்லாம் வந்து எப்படி சாப்பிடுறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய புலாவ் ஆர் பிரியாணி, அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் தான் அதிகம் சாப்பிடுறதுக்கு விரும்புவாங்க. இது பெங்களூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பார் சாதமா, அந்த பிசிபெல்லாபாத் அப்படிங்கிற மாதிரி வந்து சாப்பிடுவாங்க. அப்போ அந்தந்த ஏரியால நம்ம எந்த மாதிரி சாப்பிடணும், சாப்பிட விருப்பப்படுறாங்களோ அதுக்குரிய தின்பண்டங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். பட் இதை தாண்டி வந்து வி கேன் ப்ரிப்பேர் சாக்லேட்டு அல்லது மில்க், சோய் மில்க் எல்லாம் நமக்கு முதல்ல டெட்ரா பேக்ல வந்து வித்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து மில்லட் மில்க் நம்ம பண்ணலாம், ஈவன் மில்லட் டீ பண்ணலாம், மில்லட்ல வந்து பப்பெட்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் நல்ல எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியலும் இதுக்கு இருக்கு. இதுக்குள்ள மெஷினரிஸ் வந்து நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல பார்த்த மாதிரி முதல்ல வந்து மில்லிங் பண்ணி நமக்கு அரிசி ஆக்கணும். அதுக்கப்புறம் ஃபிளேக்கிங் பண்ணணும். பிறகு பாத்தீங்கன்னா பாப்பிங், பாப்கார்ன் மாதிரி நீங்க பண்ணி அதுல இருந்து நிறைய ப்ராடக்ட் வந்து பண்ணலாம். பிறகு வந்து பொரி, அது வந்து நீங்க பொரி பண்ற மாதிரி வந்து நம்ம பொரி செய்வோம், அதுல பண்ணலாம். இந்த பொரி இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, இப்ப நீங்க எக்ஸ்போர்ட் வந்து ப்ராடக்ட் பண்றப்போ இதெல்லாம் மெஷினரிஸ் நீங்க பாக்குறதெல்லாம் வந்து மில்லட். இதுல வந்து ஆஸ்பிரேட்டர், முதல்ல அந்த குப்பை எல்லாம் காத்தடிச்சு போகும். அப்புறம் வந்து அந்த கல்லை வந்து நம்ம நீக்கணும். பெரிய கல்லெல்லாம் தனியா கிராவிட்டி அனாலிசிஸ் மூலம் அது போகும். பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு வந்து கிரெயின் சைஸ்லயே இருக்கிறது வந்து தனியா, அதுக்கு வந்து நம்ம டென்சிட்டி செப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து எடுப்போம். அதுக்கு பிறகு அதை அரிசி ஆக்கணும். ஸோ 4வது ஸ்டேஜ்ல வந்து அதை நம்ம அரிசி ஆக்குறோம். அரிசி ஆக்கின பிறகு அந்த அரிசியை நம்ம பிரிக்கணும். டீஹஸ்க் ஆகாத அரிசி தனியா, அப்புறமேல அதை வந்து ஸ்கிரீனிங், அது நம்ம வந்து வைப்ரோ டெக்னிக்னு சொல்லுவோம். அதாவது நம்ம முரத்துல நேம்புற மாதிரி அது இப்படி 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 அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அசைகிறப்ப பெருசெல்லாம் ஒரு அவுட்புட்ல வரும், மீடியம் சைஸ் ரைஸ் வந்து ஒரு அவுட்புட்ல வரும், பிறகு வந்து உடைஞ்சது அல்லது தவிடு அது ஒரு அவுட்புட்ல வரும். இந்த மாதிரி வரும். இதுல எந்த ப்ராடக்ட்டுமே நமக்கு வேஸ்ட் கிடையாது. நீங்க வந்து கொஞ்சம் உடைஞ்சு மாவா வர்றத வந்து நம்ம உப்மாவுக்கு அல்லது அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா பொருளையுமே நம்ம வந்து ப்ராப்பரா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வேல்யூ அடிஷன் நமக்கு என்னென்ன பார்க்கணும். இப்ப பாக்குறீங்க நீங்க, இதுல வந்து இருக்கிறது தான் மில்லட் மில்க். மில்லட் மில்க் வந்து நம்ம பண்ண முடியும். எல்லா மில்லட்லயுமே நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். அதை வந்து டெட்ரா பேக் போட்டு நம்ம வந்து குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இத வந்து பப்பட், அந்த அப்பளம் மாதிரி செய்யலாம். கோல்ட் எக்ஸ்பிரஸ்ல வந்து எக்ஸ்ட்ரூஷன் ப்ராடக்ட் ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் மெஷினரிஸ். கோல்ட் எக்ஸ்ட்ரூஷன் ஒண்ணு இருக்கு, ஹாட் எக்ஸ்ட்ரூஷன் ஒண்ணு இருக்கு. கோல்ட் எக்ஸ்ட்ரூஷன்ல நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னா, நூடுல்ஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நூடுல்ஸ் நீங்க வந்து பண்ணிக்க முடியும். பிறகு வந்து சேமியா, முறுக்கு பிழியறதுக்கு, இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய செய்துக்கலாம். ஹாட் இதுல வந்தீங்கன்னா குர்குரே டைப் ஆஃப் மெட்டீரியல், அதை நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டுக்க முடியும். டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் மசாலா போட்டு நீங்க சாப்பிட்டுக்க முடியும். இந்த மாதிரியான ஐட்டம் வந்து நம்ம வேல்யூ அடிஷன்ல வந்து நமக்கு தாராளமா செஞ்சுக்க முடியும். இதை தாண்டி வந்து நம்ம வந்து நிறைய யோசிக்க வேண்டியது. லேட்டஸ்டா இப்ப நம்ம என்ன யோசிக்கணும், இதுல நல்ல பிளெண்ட், இதுல ப்ராப்பரான வந்து பல்சஸ், ப்ராப்பரான பல்சஸ் கூட சேர்த்திட்டு, இப்போ ரெடி டு குக் ஒண்ணு, ரெடி டு ஈட் ஒண்ணு. ரெடி டு ஈட் வந்து நம்ம மேஜரா எங்க பண்ணலாம்னா, அதாவது அதுக்கு தனியா வந்து நமக்கு ஒரு பேக்கிங் சிஸ்டம் இருக்கு. அதை வந்து நீங்க அப்படியே வந்து நம்ம சுடுதண்ணியில போட்டோம்னா, சுடுதண்ணியில கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதுல அந்த டைமிங் கொடுத்துருப்பாங்க, நம்ம பிரிச்சோம்னா நம்ம அதை சாப்பிட்டுக்க முடியும். நம்ம இப்ப இதுல எல்லாம் பார்க்கலாம், ஃபிளைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் அல்லது நூடுல்ஸ் அதுல சுடுதண்ணி மட்டும் ஊத்தி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுக்க முடியும். அந்த மாதிரியான ப்ரிப்பரேஷனுக்கும் வந்து நிறைய மெஷினரிஸும் நிறைய டெக்னாலஜி இருக்கு. இது ஒண்ணு நம்ம சாப்பிடுறதுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். நிறைய நம்ம யோசிக்க வேண்டியது, இந்த ஆர்மி டைப் ஆஃப் மக்களுக்கு வந்து இந்த கிரெயினும் மில்லட்ஸுமே ஒரு சஸ்டைனபிள் வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி ஃபார் ஈட்டிங்.
நம்ம வந்து அடிக்கடி சாப்பிடணுங்கிற அந்த இது இருக்காது, டிசையர் வந்து இருக்காது. அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ராப்பரான ரெடி டு ஈட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ல பேக் பண்ணோம்னா நம்மளோட ஆர்மி மென்னுக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுக்க முடியும். இட் இஸ் a குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் சின்ன சின்னதா ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நீங்க வைக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெஸ்டாரண்ட் அல்லது மார்னிங் டிஃபன் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி வைக்கலாம். இப்ப நிறைய சிட்டிஸ்ல வந்து அந்த ஃபுட் பேக்கேஜிங் ஒரு நீட்டா வந்து எல்லாமே லஞ்ச் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு நமக்கு கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல இப்ப கவனிக்க வேண்டியது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல். நம்ம எப்படி வேணாலும் செய்ய முடியுங்கிறது அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் நமக்கு பார்க்கணும். ப்ராப்பரான பிராண்டிங் இருக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற நிறைய ரெஸ்டாரண்ட் அந்த 99 கிலோமீட்டர்னு நமக்கு அந்த சென்னையில போற வழியில நீங்க பார்க்கலாம். அப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இப்ப வந்திருக்கு. ஈவன் புதுக்கோட்டையிலாம் வந்து ஒரு லேடி என்டர்பிரினர் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு பட்சணங்கள், அதாவது தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து பட்சணங்கள் வந்து நீட்டா பேக் பண்ணி அந்த முறுக்கு, அதிரசம் இந்த மாதிரியான பொருட்களை வந்து பேக் பண்ணி கிஃப்ட் பேக் மாதிரி நம்ம நிறைய செஞ்சுட்டு அரேபியன் கண்ட்ரிஸ் அல்லது யூஎஸ், யூகே இங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அது மாதிரி குக்டு மெட்டீரியலையும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அல்லது பேக்கிங் மெட்டீரியலையும் நம்ம வந்து சேல் பண்ண முடியும். ஆசச் ரைட்ஸாவும் நம்ம சேல் பண்ண முடியும். ஆனா எல்லாத்துலயும் கவனிக்க வேண்டியது குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டி கண்ட்ரோல்ல நம்ம வந்து கொஞ்சம் லாக்குனாவா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சஸ்டைனபிளா உங்களால ஒரு பொருள் வந்து மார்க்கெட்டிங் வந்து நம்மளால வந்து பண்ண முடியாது. இது இப்ப நீங்க பாக்குறது வந்து கேக் குளூட்டன் ஃப்ரீயா, ஏன்னா இப்ப நீங்க வேற கோதுமை மாவு அல்லது இதெல்லாம் போட்டோம்னா இட் இஸ் ஹேவிங் குளூட்டன் இல்லாம ஈவன் சம்டைம்ஸ் டைரி ப்ராடக்ட் கூட இல்லாம, ஏன்னா சிலருக்கெல்லாம் வந்து லாக்டோஸ் அலர்ஜி இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே கூட நம்ம இதுல வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ண முடியும். பட் இந்த மாதிரி பண்றதும் செய்யலாம். கோலா சாப்பிடுற மாதிரி இப்ப வெண்பொங்கல் மிக்ஸ், தோசா மிக்ஸ், முறுக்கு மிக்ஸ் இந்த மாதிரி நம்ம செய்தோம் நம்ம வந்து சேல் பண்ண முடியும். இது வந்து பீஸா டோ வந்து நீங்க வந்து நம்ம மில்லட்ஸ்ல வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து நமக்கு நீங்க இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டர், அதாவது இந்த மாவை வச்சு நீங்க பண்ணக்கூடிய எல்லாமே கொழுக்கட்டை, இட்லி, பணியாரம், ஸோ இது எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஈவன் சப்பாத்தி மாவு கூட நம்ம வந்து மில்லட் இது வந்து கலந்துக்கலாம். ஒரு பர்சன்டேஜ் 15 to 20% வந்து நீங்க கலந்துட்டு அந்த மாவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முடியும். டேஸ்ட் பட் வந்து நமக்கு கொஞ்சம் ரெகுலரா இப்ப நம்ம இடையில விட்டுட்டோம். 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டா கோதுமை அல்லது ரைஸுக்கு போயிட்டதுனால திடீர்னு ஒரு மில்லட் வரப்போ ஒரு பிளாண்ட் டேஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதுக்கு நம்ம இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து பழக்கமாயிரும். இதுல வந்து ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து இப்ப நமக்கு நிறைய தேவையா இருக்கு. அதாவது குட் கட் பாக்டீரியா வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரியான டயட்ரி ஃபைபர்ஸ் நிறைய இருக்கிற ப்ராடக்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஆனா பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூழு களியா சாப்பிடுறது வந்து ரொம்ப நல்லது. பட் நமக்கு அது எல்லா சமயமும் சாப்பிட முடியலனாலும் ஒவ்வொரு டைம் நம்ம வந்து மாத்திக்கிற மாதிரி இருக்கணும். பட் விற்பனை வாய்ப்புன்னு பார்த்தா இன்னைக்கு நமக்கு மில்லிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ப்ராப்பர் பேக்கிங் பண்றதுக்கு இருக்கு. தென் நமக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் பண்றதுக்கு உரிய டெக்னாலஜி இருக்கு, ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு. நீங்க நிஃப்டம்ல வந்து டாஞ்சூர்ல போய் நீங்க இன்குபேட்டியா நீங்க இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம், டிஎன்ஏயூல எடுத்துக்கலாம், ஐஐஎம்ஆர் ஹைதராபாத்ல எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க நிறைய இடத்துல வந்து நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டு அங்க இருக்கிற ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணியே 1 month 3 months அல்லது உங்களோட விருப்பப்படி 6 monthக்குன்னு ஒரு மினிமம் பே பண்ணிட்டு நீங்க அந்த மெஷினரி யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணி ஒரு ட்ரையல் பார்த்துட்டு இஃப் யூ ஃபீல் இட் இஸ் ஹைலி கான்ஃபிடென்ட் தென் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நிறைய ஸ்டார்ட் அப் பண்றதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு. பிறகு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுல வந்து பேக்கிங் அண்ட் பிராண்டிங் பண்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதுல வந்து நம்ம கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டா இட் வில் பி பெட்டர் ஃபார் கெட்டிங் கண்டினியூஸ் ஆர்டர்ஸ், நமக்கு வர்றதுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. இதோட நியூட்ரிஷனல் ப்ரொஃபைலிங் அந்த இதெல்லாம் வந்து நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ நம்ம வந்து
நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா தனிப்பட்டு ஒவ்வொரு இதுக்கும் இப்ப வந்து பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கொடுக்கறதுக்கு, குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு, அல்லது எல்டர்லி பீப்புளுக்கு கொடுக்கறதுக்கு கூட நம்ம தனித்தனி இப்ப நம்ம எப்படி ஹார்லிக்ஸ்ல எல்லாம் வந்து நமக்கு வருது இல்லைங்களா, மதர் ஸ்பெஷல்னு தனியா கொடுக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்குன்னா வேற மாதிரி கொடுக்குறோம். அப்படி கூட நம்ம வந்து மில்லட்ல எல்லாமே செய்யறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து இப்ப நாட் ஓன்லி இட் இஸ் ரெடியூசிங் தி சுகருக்கு வந்து நமக்கு பிரயோஜனமா இருக்குங்கிறது மட்டும் இல்ல, பிளட் பிரஷர், மைண்டை வந்து காமா வச்சுக்கிறதுக்கு, நம்ம ஹார்மோனல் ஆக்டிவிட்டியை வந்து ப்ராப்பரா வைக்கிறதுக்கு, கட் பாக்டீரியா வந்து நமக்கு குட் கட் பாக்டீரியா வந்து மெயின்டைன் பண்றதுக்கு, அந்த வகையில அகைன் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கு, இந்த மாதிரி சோ மெனி பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கு. நம்ம அதனால இது வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்லி திங் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் தி குவாலிட்டி கிரெயின்ஸ் அது ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம நினைச்சுக்கிறோம் மார்க்கெட்ல போய் டைரக்டா அப்படியே வாங்கிக்கலாம்ல. எப்பவுமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நம்ம சின்சியரா பண்ணணும்னா ஒரு வில்லேஜ் அல்லது அந்த மாதிரி ஒரு 10-15 ஃபார்மர்ஸ் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து ப்ராடியூஸ் வாங்கினாதான் ஃப்ரெஷ்ஷான ப்ராடியூஸ் கிடைக்கும், குவாலிட்டி ப்ராடியூஸ் கிடைக்கும். இப்ப நீங்க வந்து எங்கேயாவது மார்க்கெட்ல அல்லது வேற ஆட்கள்கிட்ட வாங்குறப்ப என்ன ஆகும்னா, போன வருஷத்தோட மெட்டீரியலும் இருக்கும், புதுசா கலெக்ட் பண்ண மெட்டீரியலும் இருக்கும். அதை வந்து நீங்க டீஹஸ்க் பண்ணி ரைஸ் ஆக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரே குவாலிட்டியில இருக்காது. ஸோ நீங்க குவாலிட்டி அனாலிசிஸ்க்குன்னு கொடுக்கறப்போ யூ வில் பி கெட்டிங் நாட் பெட்டர் ரிசல்ட். அப்படி இருக்கிறதுனால நம்ம இதுல எல்லாம் கவனம் செலுத்தணும். எப்படி வந்து ஸ்பெசிபிக் ஃபுட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அல்லது ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த கிரெயின்ஸும் வந்து குவாலிட்டி கிரெயின்ஸா இருக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா குறிப்பிட்டு ஃபார்மர்ஸ் கிட்ட நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அதோட டெக்னாலஜியை நம்ம வந்து கொடுத்து ப்ராப்பரா வந்து நம்ம கிரெயின்ஸ் வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணணும். அப்படி பண்ணுனா நம்ம சஸ்டைனபிளா வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து நம்ம என்டர்பிரைஸ் வந்து பண்றதுக்கு வந்து பெஸ்ட் ஆண்டர்பிரினரா இருக்கிறதுக்கு வந்து நமக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஐ திங்க் இதெல்லாம் தான் வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி டாக்டர் நிர்மலா குமாரி, உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் ஏ நிர்மலா குமாரி, ஃபார்மர் ப்ரொஃபசர் அண்ட் ஹெட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் மில்லட்ஸ். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் சென்னையிலிருந்து நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு ஹியூபர்ட் பேச வந்திருக்கிறாரு. சார் ப்ளீஸ். தேங்க்யூ. இது மில்லட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. எஸ்பெஷலி அப்படியே ராவா எடுக்கிறது நல்லது. ஆனா அது கொஞ்சம் நமக்கு புதுசா இருக்கும் அந்த சிட்டி டுவெல்லர்ஸ்க்கு. ஏன்னா உங்களுக்கு கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா சிட்டியில தான், நகரத்துல தான் அதிகமா எடுப்பாங்க. அதை அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மாறுதல் தேவைதான். நீங்க சொல்ற மாதிரி சில தேவைகள் என்னன்னா இந்த ரெசிபிஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்ன சமையல் போட்டிகள் வச்சுட்டு அந்த மாதிரி புதுசா செய்யும் போது அது கொஞ்சம் ஒரு ஊக்கம் கொடுக்க வேண்டியது நல்லா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு மில்லட் பிரியாணி, அது நல்லா இருக்கோ இல்லையோ நம்ம மக்கள் வந்து அது கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் செய்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நிறைய போகணும். பீப்புள் ஹேவ் டு பை. ஏன்னா எத்தனையோ நீங்க ஐட்டம்ஸ் காட்டுறீங்க அதுல. ஆனா என்ன நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் மேன், எதா இருந்தாலும் வித்தாதான் அதை நம்புவேன் நல்லா ஓடுது நல்லா இருக்குன்னு. ஸோ அது கொஞ்சம் நம்ம முனைப்பா இருந்தா நல்லா இருக்கும். நிச்சயமா செய்வோம் டாக்டர். தேங்க்யூ சோ மச். ஆமா சார், இதுதான் வந்து இப்ப நம்ம சொல்றது. அது என்னன்னா எல்லாருக்கும் எல்லா ரெசிபியும் சொல்லி தந்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் நம்ம திங்கிங் வந்து இப்படி எப்படி போய்க்கணும்னா அந்தந்த ரீஜன் வைஸ் ஒண்ணு போய்க்கலாம், அல்லது ப்ராடக்ட் வைஸ் போய்க்கலாம். ஒரு தடவை வந்து நம்ம கலந்த சாதம் அந்த மாதிரி எப்படிங்கிறது சொல்லி கொடுக்கலாம். ஒரு முறை வந்து நமக்கு கன்வென்ஷனல் ப்ராடக்டா வந்து பணியாரம், அதிரசம், முறுக்கு இது எப்படி பண்றது அப்படின்னு நம்ம தனியா ஒரு ரெசிபி வச்சுக்கலாம். அது போல சோய் மில்க் அந்த மாதிரி கான்டெம்பரரி ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், ஐஸ்கிரீம், சாக்லேட் பண்றதெல்லாம் எப்படி. ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியா ரெசிபி குரூப்பிங் பண்ணிட்டு இந்த மில்லட்ல எப்படி பண்ணலான்னு நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா டெஃபினட்டா வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இதுல நம்ம பண்ண முடியும் சார். டேஸ்டா வந்து பண்ண முடியும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஹியூபர்ட் சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டாக்டர் நிர்மலா குமாரி அவர்கள்
சிறுதானியங்கள், குறுதானியங்கள் அவைகள் பயனை பற்றியும் மதிப்பு கூடுதல் போன்ற தொழில்நுட்ப கருத்துக்களை பட விளக்கத்தோடு இன்று நமக்கு விளக்கம் அளித்து சிறுதானியம், குறுதானியம் இவைகளின் அன்றாட வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை மிகவும் அழகாக தொழில்நுட்ப முறையிலே எடுத்துரைத்தார்கள். மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஹார்லிக்ஸ், போர்மிட்டா, மால்டோவா, காம்ப்ளான் என்ற பெயர்களில் அன்றாடம் கோடிக்கணக்கான அளவிலே மக்களை உண்ண வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய சந்தைப்படுத்தல் திறமைக்கு பாராட்டுகள். ஆனால் அதே நேரத்தில் அந்த பொருட்களில் என்னென்ன கலந்திருக்கிறது என்பதை நமது தர நிர்ணய துறை, ISO இவைகள் எல்லாம் ஏன் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் தெரியவில்லை. அவைகளிலே சிறுதானியங்கள் இருக்கிறது, கோதுமை என்று சொன்னாலுமே, ஆனால் அதிகமாக சர்க்கரையை சேர்த்து அதை மக்கள் உண்ணக்கூடாத பொருளாக அது இருக்கிறது என்று படித்த விஞ்ஞானிகள், இந்த உணவுத்துறை விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் அவர்களை கூறுகின்றார்கள். பிஸ்கட் அது வெறும் மைதா மாவு, கெல்லோக்ஸ் என்று இருக்கிறது, அதுவும் அனைவரும். நான் என்ன சொல்ல வருகிறேன், பெரிய பெரிய நிறுவனங்களை முதலில் அணுகி முதலில் மக்கள் தவறான வழியில் செல்வதை காப்பாற்றுவது. இந்த சிறுதானிய குறுதானிய பயன்கள் அவர்கள் அதே பயிரிலே கூட விட்டட்டும், ஆனால் உள்ளே இருக்கின்ற பொருட்கள் என்னென்ன இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களுடைய காம்போசிஷனை, அவர்கள் செய்யக்கூடிய இன்கிரீடியன்ஸை மாற்றுவதற்கு அரசாங்கம் உத்தரவிட்டு மக்களை காப்பாற்றும்படி மன்றாடி கேட்டு அவைகளை சாப்பிடுவதனால் பலவிதமான பக்க விளைவுகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் தான் சென்று கொண்டிருக்கிறார். விளம்பரப்படுத்தவும் ஏதோ உடம்புக்கு நல்லது போல தினந்தோறும் விளம்பரப்படுத்திக் கொண்டார்கள். அவைகளெல்லாம் நிறுத்த வேண்டும். அவைகளெல்லாம் ஏன் இந்த தர கட்டுப்பாடு, ISO அவையை எதுவும் செய்வதை நமது வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் இவைகளிலே ஏன் தலையிடுவதில்லை, நமது விஞ்ஞானிகள் ஏன் இதை சொல்லுவதில்லை என்கின்ற கேள்விக்கணையை தொடுத்து வாய்ப்பளித்த ஜோ அவர்களுக்கும் எனது சுற்றிருக்கிற நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி வாழ்க வேளாண்மை, வெல்க விவசாயம் என்று சொல்லி எனது சுற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், ஆக்சுவலா நம்ம இதுக்குரிய அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்ப நம்ம மைதா சாப்பிடக்கூடாது, முக்கியமா அது ஏஜ். இப்ப குழந்தைங்க அது சாப்பிடலாம், சாப்பிட்டு அதாவது ஒன்ஸ் இன் அ வைல் இது சாப்பிடலாம். பட் ப்ராப்ளம் என்னன்னா, சாப்பிடுற அளவுக்கு அத அந்த சக்திய நம்ம வேலை செஞ்சு சரி பண்ணணும். அப்படி இல்ல, இப்ப நம்ம நிறைய லேபர்ஸ் அது சாப்பிடுறாங்கன்னா, அவங்க வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்யறப்போ மைதா சாப்பிட்டா கூட சரியாயிருது. ஆனா நம்ம அந்த காலத்துல இருந்துமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது, அது கூட ஒரு பருப்பு அல்லது கீரை, காய்கறிகள் கலந்து நம்ம ஒரு பேலன்ஸ்டா சாப்பிடணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம திருப்பி இதுல நீங்க கான்டெம்பரரி ப்ராடக்டா கேக்கு, பிஸ்கட், சாக்லேட் பண்ணலாம்னா கூட நம்ம அதுக்கு போகாம ஒரு கலந்த வெஜிடபிள்ஸ் கலந்த ஒரு கலந்த சாதம், ஒரு புளி சாதம், புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், ஏன்னா அதுல எல்லாம் நீங்க கிரீன்ஸ் நம்ம திரும்ப சேர்த்தணும். அது புதினா கீரையோ கொத்தமல்லி கீரையோ நம்ம பண்ணிரும். அந்த மாதிரி நம்ம போகணுங்கிறது தான் நம்மளோட இதுவுமே. ஏற்கனவே இந்த ஹார்லிக்ஸ், போர்மிட்டா வித்துக்கிட்டு இருக்காங்க, அதை சேர்க்கக்கூடாத பொருட்கள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அதை நிறுத்துவதற்கு நமது துறை என்ன செய்யுதுன்னு தான் நான் கேட்கிறேன். கோடிக்கணக்கான மக்கள் தினந்தோறும் சாப்பிட்டு இருக்காங்க. எத்தனையோ டிகேட்ஸ், 30, 40, 50, 60 வருஷமா இதை ரெகுலேட் பண்றதுக்கு என்ன விஞ்ஞானிகளுடைய வேலை? என்ன கண்டுபிடிப்பது மாத்திரம் போதாது, நடக்கிற தவறுகளையும் கட்டுப்படுத்தணும். உண்டான நீங்க இங்க ஃபார் எக்ஸாம்பிள் ICR, பெரிய பெரிய மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவர்களுக்கு நமது விஞ்ஞானிகள் இந்த கருத்துக்களை எடுத்துரைத்து அந்த நிறுவனங்களுக்கு சொல்லி அவைகளை மாற்ற வேண்டும். கண்டிப்பா. அதுக்குதான் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கு, ISO இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருந்தும் ஒரு மோசமான பொருளை இது சாப்பிட்டா நல்லா ஆகும்,
இத்தனை ஐட்டம் வரும், அது ஒரு இது ஒரு நம்ம தப்பா பிரச்சாரம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் சரி. ஒரு கட்டுப்பாடு. இப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து அந்த அஜினமோட்டோன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து இப்ப நம்ம அது வந்து சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறது, அந்த கலரிங் இதெல்லாம் இப்ப நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சார். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். பட் யூ மேபி நோ த ரீசன் ஆல்சோ. நம்ம வந்து அந்த பாலிசி இதுல நம்ம வந்து கொஞ்சம் நம்ம தவறு நடக்குதுங்கிறப்ப நம்ம அதுக்குரியதை வந்து நம்ம எடுத்து சொல்றோம். இது வந்து தவறுகள் இருக்குது. ஆனா அது வந்து விஞ்ஞானிகள் கட்டுப்பாடுல கிடையாது. நிர்வாகம் அரசு தான் அதுல முடிவெடுக்கணும். விஞ்ஞானிகள் பரிந்துரை கொடுக்கறாங்க. விஞ்ஞான ஆலோசகர்கள் எல்லாம் கூட இருக்காங்க. கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க. சோ எவரிபடி நோஸ் எவ்ரிதிங். என்ன அது சட்டப்பூர்வமாக அல்லது நடைமுறைக்கு மத்திய மாநில அரசுகள் தான். விஞ்ஞானிகள் வந்து இப்படி சொல்லி தப்பிக்க கூடாது, அரசுக்கு எடுத்துரைக்கணும். சார் கண்டிப்பா இதை நாங்க சொல்றோம். அப்படிலாம் சொன்னதுனாலதான் இப்ப ரேஷன்ல வந்து குடுக்கலாங்கிறதே வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ரேஷன்ல குடுக்கறதுக்கே நாட் அலவுட். அப்படி அவங்க அதுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கீப்பிங் குவாலிட்டி இல்ல அப்படிலாம் சொன்னப்ப நம்ம அதை எடுத்து சொன்னோம். கீப்பிங் குவாலிட்டி இருக்கு, ஆனா நீங்க ஒன்ஸ் அதை அரிசியாக்குனீங்கன்னா தான் கீப்பிங் குவாலிட்டி இருக்காது. நீங்க அரிசியா குடுக்கறதுக்கு பதிலா கிரெயினா கொடுங்க. சோ நம்ம அரசு கிட்ட பேசுறப்ப நம்ம நிறைய எடுத்து பேசுறோம் சார். நமக்கு அது கொஞ்சம் இருக்கு. பட் காமனா பேசுறப்பதான் அரசுக்கு வந்து நம்ம திரும்ப திரும்ப சொன்னதுனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம ரேஷன்ல குடுக்கலாங்கிறதும் அந்த எம்எஸ்பி வந்தது. இது எல்லாமே நம்ம அரசுக்கு திரும்ப திரும்ப சொன்னது. ரொம்ப நாள் வரைக்கும் இப்ப நமக்கு எம்எஸ்பி இல்ல. இப்ப கூட எம்எஸ்பி மட்டும்தான் கொடுத்திருக்காங்களே தவிர ப்ரொக்யூர்மெண்ட் இல்ல. அதுவுமே இப்ப நம்ம வந்து பேசுறப்ப நம்ம அரசுக்கும் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்படி குடுக்கறதுனால மட்டும் விவசாயிக்கு அந்த நன்மை போறது இல்ல. நம்ம கவர்மெண்டே ப்ரொக்யூரும் பண்ணணும்னாதான் இன்னும் முன் வருவாங்க. விவசாயிகள் வந்து இது போடுறதுக்கு முன் வருவாங்க அப்படிங்கிறது அரசு கிட்ட பேசுறப்ப நம்ம சொல்றோம் சார். பட் காமனா நமக்கு வந்து பேசுறப்போ நமக்கு கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி கந்தசாமி சார். எழுச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. மேடம், தெளிவான பதில் வழங்கியமைக்கு உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வர்ஷினி கணேஷ் அப்படிங்கிறவங்க, மேடம் ஐ நீட் மில்லட் ரிலேட்டட் மிஷனரிஸ் கான்டாக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மில்லட்ஸ் மிஷனரிஸ் கான்டாக்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்க வழங்கலாம். சார் இருக்குங்க சார். மில்லட்டுக்கு வந்து இப்ப நமக்கு சேலத்துல வந்து விக்டர்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த கம்பெனில வந்து நமக்கு மில்லட் மில்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து ஏவிஎம் அண்ட் போர்னேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. நீங்க வந்து கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னாலுமே அது எல்லாமே வரும். அப்புறம் கோயம்புத்தூர்லயே செல்வின்னு சொல்லிட்டு பட்டீஷ் அப்படிங்கிறவங்க கம்பெனி வச்சிரு. அவங்க வந்து நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்றதுக்கு மெஷினரிஸ் இருக்கு. நீங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய வேளாண்மை துறைக்கோ அல்லது வேளாண்மை கல்லூரிக்கோ நீங்க போய் கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு இதோட டீடைல்ஸ் எல்லாம் என்னென்ன மெஷினரிஸ் இருக்குங்கிற டீடைல்ஸ் வந்து தருவாங்க சார். நன்றி நன்றி மேடம். அடுத்ததாக டாக்டர் ராஜ் பிரவீன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. குதிரைவாலி சாமை சோளம் கேன் வி மேக் தோசை அப்படின்னு கேட்டிருக்கிறார். சார் கண்டிப்பா பண்ணலாம். இதுல எல்லாத்துலயுமே நீங்க தோசை வந்து அழகா பண்ணலாம். நல்லா வரும், சாஃப்டா வரும். நம்ம வந்து செய்ய முடியும் சார். குதிரைவாலி அரிசியிலையும் உளுந்து போட்டு நம்ம வெந்தயம் எல்லாம் போட்டு நீங்க அழகா தோசை செய்ய முடியும். சோள மாவுல நம்ம ரொம்ப காலமாவே தோசை செய்துட்டு தான் இருக்கோம். தோசை பணியாரம் செய்துட்டு தான் இருக்கோம். தாராளமா நம்ம தோசை செய்யலாங்க. பட் ஒன்லி திங், இதுல முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டது. இந்த சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம வந்து பேடி ரைஸ்ல பண்ற மாதிரி தோசை செஞ்சு ஹாட் பேக்ல போட்டு பொறுமையா சாப்பிடலாங்கிற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா இதுல வந்து உள்ள கார்போஹைட்ரேட் வந்து ஒரு அரிசியில இருந்து டிஃப்ரெண்டான கார்போஹைட்ரேட். அதை நீங்க சுட சுட சாப்பிடுறப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா மோர் தயிர் விட்டு ஊற வச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க ஆறுன பிறகு இதுல தோசையோ எதுவும் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. அது ரொம்ப வந்து வரவரன்னு இருக்கும். பிகாஸ் இட் அட்ராக்ட் மோர் வாட்டர். அதுதான் இதோட பியூட்டியே. இந்த சிறுதானிய சாப்பாடு சாப்பிடுறதோட பியூட்டியே என்னன்னு பாத்தீங்கன்னா, சாப்பிடுறப்ப வயிறு வந்து கொஞ்சம் நிரம்பாத மாதிரி இருக்கும். ஆனா நல்லா வந்து அது டைஜஸ்ட் ஆக ஆக நீங்க தண்ணி நிறைய குடிக்க குடிக்க உங்க வயிறு வந்து ஒரு ஃபில்லிங்கா நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா ஒரு இது இருக்கும். அப்போ நீங்க இதை ஆற வச்சு சாப்பிட முடியாது. ஃப்ரெஷ்ஷா தான் நம்ம சாப்பிடணும். மேடம், பாண்டிச்சேரியில வந்து பஜன்கோ அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணேன். அதுல மில்லட்ஸ் பத்தி ஒரு கான்ஃபரன்ஸ் தான். அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து டெலிபரேஷன்ஸ்ல வந்து என்ன பண்ண சொன்னாங்கன்னா, மில்லட்ஸ்ல வந்து நிறைய நம்ம பிஸ்கெட்ஸ் நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்றோம். பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பட்டர் சுகர் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கொண்டு வருது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க உங்களோட பிரசன்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்றதை பத்தி சொன்னீங்க.
குறிப்பா லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரை. நம்ம வந்து மில்க் அப்படி கன்சியூம் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் ஹெல்த்தி டயட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். உங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆனா ஏன்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ல வந்து நம்ம பட்டரு அப்புறம் சால்ட் சுகர்லாம் ஆட் பண்ணி சாப்பிடும்போது சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால நீங்க சொல்றது மாதிரி இந்த லீஃபி வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஆமா. பருப்பு இது மாதிரி நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஹெல்த்தி டயட்டா இருக்கும் மேடம். அப்படிதானே அதான் மேடம்? கண்டிப்பா இப்ப நம்ம வந்து பிஸ்கட் பண்ணலாம்னா அது குழந்தைகளுக்கு ஒரு ஏஜ் வரைக்கும் நம்ம கொடுக்கறது. அதுலயுமே நம்ம வந்து நிறைய நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அதை வந்து ஒரு ஸ்மூத்தி மாதிரி அப்படி பண்ணி கொடுக்கலாம். ஃபுல்லா வந்து நம்ம வனஸ்பதி இப்ப இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் போடாம நம்ம அது செய்து கொடுக்கலாம். பட் இட் இஸ் பெட்டர் அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ராடக்ட மாத்திட்டு அதுல இன்க்ளூட் பண்றது வந்து நான் அதனாலதான் எப்பவுமே சொல்றேன், ஹோலா சாப்பிடுற மாதிரி என்னென்ன ப்ரிப்பரேஷன் உண்டோ அதைத்தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும், அட்வொகேட் பண்ணணும். வேல்யூ அடிஷன்ல 10% 5% ஆட் பண்ணிட்டு மீதி எல்லா பொருளையும் திரும்ப மைதா பைண்டர் அப்படி ஆட் பண்றது வந்து இட் ஷுட் நாட் பி என்கரேஜ்ட். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ராஜ் பிரவீன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ப்ரொஃபசர் என் வேணுகோபால் அவர்களை பேச அழைக்கிறேன். மேடம், நாங்கள் வேலூர் மாவட்டம் அகரமாறு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட். ஐ எம் ஒன் ஆஃப் த டைரக்டர் ஃப்ரம் தட் கம்பெனி. அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் given the grant for the millet machinery for our company மேடம். அந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 1000 ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து குரூப்பா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், அக்ரி மார்க்கெட்டிங். ஸோ நாங்கள் வந்து நார்மலி பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ அடிஷன்ல வந்து நாங்கள் வந்து கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், மரச்செக்கு, ஸோ இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாரம்பரிய அரிசிகள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களுடைய வெள்ளூர் நியர்பை அணைக்கட்டு ரிலேட்டட்ல எங்களுடைய கம்பெனி இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ஜவாது மலை, அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய சாமையை வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாங்கள் ஹோல்சேலா வந்து மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களுடைய அக்ரி மார்க்கெட்டிங் ஏஓ சார் அண்ட் டிடி மேடம் பார்த்தீங்கன்னாக்கா மில்லட் மெஷின்ஸ் வந்து இந்த இயர் வந்து எங்களுக்கு வந்து கிராண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ அடிஷன் என்ட்ராக போறோம் மேடம். ஸோ இந்த மீட்டிங் பண்ணு பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ அடிஷன் சம்பந்தமா நிறைய ஐடியாஸ் எங்களுக்கு வேணும்ன்றதுக்காக தான் உள்ள வந்தேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. உங்களோட ஐடியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ எம் வெரி தேங்க்யூ ஃபார் சோ மச். ரொம்ப நன்றி. நீங்க இந்த வேல்யூ அடிஷன் நல்லா பண்ணுங்க. கம்பெனி வந்து மில்லட்ஸ் மெஷினரி பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து அவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து கோத்தகிரியில வந்து இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கோத்தகிரி எஃப்இசிக்கும் வந்து இருக்காங்க. பிளஸ் வந்து கம்பெனிக்கும் வந்து அவங்க தான் கொடுக்க போறாங்க. ஸோ மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அண்ட் தென் வந்து இப்போ நாங்கள் ட்ரேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சாமை இது மேலே வந்து சாமை தான் வந்து அதிகமாக வந்து இங்கே வந்து ப்ரொக்யூர் பண்ண போறோம். ஏன்னா இந்த வேலை இருக்கிறதுனால அந்த தான் வந்து நாங்கள் வந்து டன்ஸ் கணக்கில் எடுத்து ட்ரேடுக்கு பதிலாக இப்போ வந்து சாமையா மாற்றி பிஸ்னஸ் கொண்டு போக போகிறோம். கவர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெள்ளூர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிவ், அந்த பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை கோஆபரேட்டிவ் சொசைட்டிவ், குடியாத்தம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எங்கள் நிறுவனத்தோட ப்ராடக்ட்ஸை வந்து கவர்மெண்டே பை பண்றாங்க. காதி கிராஃப்ட் அங்கேயும் நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். வந்து ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மில்லட்ஸ் ரிலேட்டடாக வந்து ஃபார்மர்ஸை க்ரோத் பண்றது மட்டும் இல்லாமல் கிராண்ட்ஸும் வந்து கொடுத்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஒரு எஃப்இசி ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியா வந்து நீங்க மேக் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு 1000 கார்பரேட்டா உள்ள வரும்போது ஸோ கிராண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய 100 விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் அங்கே இருக்காங்க. மொத்தம் 1000 பேர்ல ஒரு 100-200 பேர் அங்க இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து சாமைக்கு தேவையான ட்ரைனிங்கு அண்ட் தென் வந்து எப்படி கல்டிவேஷன் பண்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அதர் தென் நான் ஃபார்மர்ஸ், அதாவது நம்ம கம்பெனி இல்லாம மற்ற கம்பெனி நான் ஃபார்மர்ஸுமே ஜாயின் பண்ணாம இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே நாங்கள் வந்து சாமியை வந்து கல்டிவேட் பண்ணிக்கிறேன் மேடம். அண்ட் தென் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி டு தேங்க் ஃபார் யுவர் given opportunity to speak with our Zoom meeting. அந்த உங்க ஸ்பீச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். நீங்க வந்து உங்க குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க. ஆடடா வேல்யூ அடிஷன் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து அவல் அந்த மாதிரி பண்றதுக்குரிய மெஷினரிஸ் கூட ஆட் பண்ணுங்க. இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன் உங்களோட என்டர்பிரைஸ் வந்து மேலும் மேலும் வளரணும்னு. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ டாக்டர் வேணுகோபால். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி.
அடுத்ததாக கரூரிலிருந்து சதானந்தம் பேச வந்திருக்கிறாரு. சதானந்தம் சார் ப்ளீஸ். வணக்கம், வாழ்த்துக்கள். சதானந்தம் கரூர்ல இருந்துங்க. மிக்க நன்றி, பாராட்டுகள். எனக்கு ஒரு 3 விஷயம்ங்க. ஒண்ணு வந்து சொல்லுங்க சார். உங்களுடைய ஃபைலை PDF ஃபைலாவோ அல்லது புஸ்தகமா போட்டு இன்னும் கொஞ்சம் தமிழையும் மொழிபெயர்த்து கொடுத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட போய் சேரும். அப்பதான் வந்து நிறைய புரிஞ்சுக்க முடியும். ஒன்று. கண்டிப்பா. ஒன்று. அப்புறம் வந்து 2வது வந்து இந்த நான் 2014 ஆல் இண்டியா ரேடியோ திருச்சியில சிறுதானியத்தை பத்தி பேசினேன். அப்ப இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்ப வரவேற்பு இருக்குது. உலக சுகாதார நிறுவனமே வந்து மில்லட் இயர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரதமர், நம்ம சீஃப் மினிஸ்டர்லாம் எல்லாம் இப்போ பாராட்டுறாங்க. ஏதோ வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு 50 வருடத்துக்கு அப்புறம் 1945, 50களில் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல நம்ம சிறுதானியங்கள் தான் நம்ம மக்களை காப்பாத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இது என்னது பசுமை புரட்சி வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிட்டோம். இப்பதான் மறுபடியும் திரும்பி இந்த நிலைக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். இதுல நம்ம இன்னும் நிறைய போக வேண்டிய தூரம் இருக்கிறது, செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. இதுல வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, மௌலிக்கீரை, அப்புறம் இன்னொன்னு வந்து தண்டுக்கீரைன்னு இருக்கு இல்லைங்களா, இதனுடைய விதைகள்லையும் வந்து இந்த சிறுதானியங்களை விட அதிகமான அல்லது அதுக்கு இணையான சத்துக்கள் இருக்கின்றனன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. எனக்கு அவ்வளவுதான் தெரியும். நீங்க தான் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதை இதோட சேர்த்து உபயோகப்படுத்த முடியுமாங்கிறதும் என்னுடைய ஒரு வேண்டுகோளுங்க. சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி வந்து இருக்குங்க சார். அதுல வந்து 22% அளவுக்கு, அதாவது துவரம் பருப்புல இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து புரோட்டீன் சத்து இருக்கு. இது வந்து ஆல்ரெடி வந்து ட்ரைபல் ஃபார்மர்ஸ், மலைவாழ் மக்கள் வந்து இது உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த தானியத்தை நம்ம அது சொல்றதே வந்து கிரெயின் அமராந்த்னு சொல்லுவோம் சார். அதாவது கீரைக்காக மட்டும் இல்லாம தானியத்துக்காக வளரக்கூடியது. நல்லா 6 அடி 6.5 அடிக்கு அது வரும். ஒரு கீரை செடியில இருந்து மட்டுமே நீங்க 100ல இருந்து 150 கிராம் வரைக்கும் தானியம் கிடைக்கும். அத வந்து நம்ம லேசா வறுத்து அந்த பொரி மாதிரி ஆயிரும். அதை வந்து நம்ம பவுடர் பண்ணியும் நம்ம வந்து அடை மாதிரி செய்து சாப்பிடலாம், அல்லது வெள்ளை பாகு போட்டு உருண்டை பிடிச்சு குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த மாதிரியும் சாப்பிடலாம். இது ஆல்ரெடி நமக்கு வந்து புழக்கத்துல இருக்கு. ஆனா பிளைன்ஸ்ல வந்து அவ்வளவு சாப்பிடுறது இல்ல. மலைவாழ் மக்கள் இதை அதிகம் எடுத்துக்கிறாங்க. எள்ளு, அந்த எள்ளு பருப்பி மாதிரி, நம்ம கடலை பருப்பி எள்ளு பருப்பி இருக்கிற மாதிரி இந்த கிரெயின் அமராந்தை வந்து பொரிச்சு வெள்ளை பாகுல போட்டு பருப்பி மாதிரியும் நமக்கு வந்து அவைலபிலிட்டி மார்க்கெட்ல இருக்குங்க சார். அதாவது இந்த சிறுதானியங்கள்லாம் வந்து குறைந்த நீர்ல அல்ல மானாவரியில விளையக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு வந்து மேட்டூர்ல தண்ணி இல்ல, அங்க இல்ல, இதெல்லாம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு அங்க டெல்லியில அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம லெவல்ல இந்த குறைந்த தண்ணீர்ல விளையணும்னா ஏன் இதையும் அந்த மாதிரி விளைவிக்க கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோளுங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் மக்களும் அந்த லைனுக்கு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு காரணம். ஏன்னா நான் வந்து இதுக்காகவே 20-30 வருஷமா அந்த மழை நீரை சேகரிக்கிறது முதற்கொண்டு இதை எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறத பத்தி எல்லாம் சொல்றோம். இந்த புவி வெப்பமயமாதல் பத்தி டாக்டர் உதயமூர்த்தியை கூட்டிட்டு வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசினோம். ஆனா யாரும் காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அது மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குது. அதனால இந்த இதை நீங்க இன்னும் பிளைன்ஸ்லயும் கொண்டு வரணும் வேண்டுகோள். அதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க, இதனுடைய சத்துக்கள் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் கூட கொடுத்தீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ரைட், நன்றி சதானந்தம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். எஸ் சார், ப்ளீஸ். மேடம், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நான் வந்து மருத்துவத்துறையில டயக்னோஸ்டிக் சைட்ல பணிபுரிகிறேன். இப்போ வந்து 7 மில்லட்டையும் ஒன்னா கலந்து யூஸ் பண்றதுல ஏதாவது இடர்பாடுகள் இருக்குமா? ஏன்னா ஒன்னோட ஒண்ணு சேரும் போது மொத்த கலந்து சாப்பிடுறது வந்து நாட் அட்வைசபிள்ங்க சார். அதுதான் சார். நன்றி மேடம், நன்றி. இரண்டாவது கேள்வி வந்து மில்லட் மூலமாக நான் வந்து என்ன பண்ணேன், திணை, தேன், பெருச்சம்பழம், இந்த 3ஐயும் வச்சு இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்டுக்கு நிறைய சக்சஸ் ரேட் கொடுத்துருக்கேன். அதுல ஏதாவது ரகசியம் இருக்கு சார்? அது வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து திணையில அதிகம் சார். மலட்டு தன்மையை நீக்கிறதுக்கு ஃபோலிக் ஆசிட் வந்து ஒன் ஆஃப் த மெயின் காம்பனன்ட் இல்லைங்களா? அதனாலதான் அந்த காலத்திலேயே வந்து நமக்கு திணை மாவு வந்து நமக்கு வள்ளி முருகருக்கு கொடுத்தாங்கிறது அந்த மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ரிச் இன். அத வந்து நீங்க ஆட் பண்ற மாதிரி பேரிச்சம்பழம் கொடுக்கறப்போ அயன் அந்த இது சேர்த்து நம்ம கொடுக்கறப்போ வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கிறது. இதுல வந்து ஃப்ரக்டோஸ் இருக்குங்க. ஆமாங்க சார். ஃப்ரக்டோஸ் வந்து நம்ம பேரிச்சம்பழத்துல இருக்கிறதுனால
இதை வந்து ஆமா அந்த வளரிளம் பெண்களுக்கு நம்ம இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸா கொடுக்கணும். இந்த கமர்கட்டு மாதிரி அந்த காலத்துல கொடுத்த மாதிரி. ஆண்களுக்கு வந்து எள்ளு, வெல்லம், கேழ்வரகு, முருங்கைக்கீரை. அப்போ அந்த சிம்லின்னு எங்க பாட்டி வந்து சிம்லின்னு ஒண்ணு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட் மறுபடியும் கொண்டு வரணும். வேற மாதிரி கேழ்வரகுல வந்து நிலக்கடலை எல்லாம் போட்டு வெல்லம் போட்டு இடிச்சு சிம்லி இருக்கு. ஆமா அதான் மேடம். ஒரே ஒரு தவறான ஒரு செய்தி, ஒரு அர்த்தம் வந்து மில்லட்ல சோப்பு செய்யறாங்க. அது வரவேற்கத்தக்கதா. மதுரையில ஒரு மாநாட்டுல மில்லட்ல போய் ஒரு சோப்பு செஞ்சாங்க. திணை சோப்பு, வரகு சோப்புன்னு. அதுல பைத்த பருப்பு வேணா யூஸ் பண்ணலாம், சேக்கா யூஸ் பண்ணலாம். சார் கண்டிப்பா சார். இது வந்து நமக்கு எப்படின்னா, உங்களுக்கு ஆஸ் அ டாக்டரா உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப தலைக்கே வந்து முடி வளர்றதுக்கு இந்த எண்ணெய் அந்த எண்ணெய்ன்னு நம்ம சொல்றோம். பட் ஆக்சுவலா வந்து நீங்க உள்ள எடுத்துக்க கூடிய பொருட்கள் சத்தானதா இருந்துதான் முடி வளருமே தவிர மேல நீங்க என்ன போட்டீங்கன்னாலும் வளராது. அது போல வந்து சோப்பு வந்து மில்லட்ஸ்ல பண்றதுங்கிறது ரொம்ப சரியானது இல்ல. பட் மில்லட்டோட தவிட்டுல எண்ணெய் எடுத்து நீங்க பண்ணலாம். தட் இஸ் டிஃபரெண்ட். மில்லட் தவிடுல இருந்து அதுல எண்ணெய் எடுத்து நம்ம பண்ண முடியும். பட் மில்லட்டையே வச்சு சோப் பண்றது நாட் அட்வைசபிள் சார். ரைஸ் பிரைன் ஆயில் மாதிரி. ஆமாங்க சார். ஓகே, थैंक यू. ரொம்ப நன்றி மேடம். உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. थैंक you சார். நன்றி திரு பாலச்சந்திரன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக சாட் பாக்ஸ்ல நண்பர் திரு ஜான் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது ஏஜ் குரூப் வைஸ் ப்ரிஃபர்டு மில்லட் ஃபுட் அண்ட் சஜஸ்ட் சூட்டபிள் ரெசிப் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. வயது ஒவ்வொரு வயதினருக்கும் கண்டிப்பா சார். வயது ஒண்ணு, இன்னொன்னு வந்து சீசன் ஒண்ணுங்க சார். ரெண்டுமே நமக்கு வந்து டிஃபர் ஆகும். இப்பதான் இப்ப நம்ம டாக்டர் சார் சொன்ன மாதிரி வளரிளம் பெண்களுக்கு வந்து திணை ரொம்ப நல்லது. அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அதுல வந்து புரோட்டீனும் அதிகம், ஓரளவுக்கு வந்து ஃபேட்டி ஆசிடும் அதுல இருக்கு. அப்படி இருக்கிறப்போ வளர்ற குழந்தைகளுக்கு வந்து திணை ரொம்ப நல்லது. வயதானவங்களுக்கு, பெண்களுக்கு வந்து மெனோபாஸ் ஆனவங்களுக்கு வந்து ராகி ரொம்ப நல்லது. ஏன்னா அதுல வந்து சுண்ணாம்பு சத்து இருக்கு. இப்ப நம்ம சுண்ணாம்பு சத்து வேணும்னா பால் குடிக்கணுமாங்க. பட் பால் வந்து ஏஜ்டு பீப்புளுக்கு நாட் தட் மச் அட்வைசபிள். அப்போ உங்களுக்கு கொழுப்பு சத்தும் இல்லாம அதிக சுண்ணாம்பு சத்து வேணும்னா நமக்கு வந்து ராகி வந்து ரொம்ப நல்லது. அதே போல குளிர்காலத்துல வந்து நமக்கு இது வந்து நம்ம சோளம் வந்து எடுத்துக்கலாம். வெயில் காலத்துல வந்து கம்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடுறது நல்லது. சாமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஓவர் ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்ட் கொடுக்கறது வந்து நமக்கு சாமை. ஸோ இந்த மூட் ஸ்விங் இருக்கக்கூடிய பிரெக்னன்ட் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நீங்க சாமை கொடுக்கறது, அந்த மாதிரி ஓவர் ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சாமை கொடுத்தோம்னா அந்த எண்டோகிரைனல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நமக்கு சரியானபடி சமச்சீரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அது மாதிரி வரகு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கூலிங்கா இருக்கணும் அப்படின்னா நம்ம வரகு கொடுக்கலாம். அனிமிக் பேஷண்ட்ஸுக்கும் வந்து நீங்க வரகு குதிரைவாளி கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. இதை நம்ம தனித்தனியா இப்படி ஆராயிறதை விட எந்த சீசன்ல எந்த பயிர் வருது, எந்த ரீஜன்ல அந்த பயிர் இருக்கோ அது சாப்பிடுறது வந்து இட் இஸ் மோர் ஈஸி. நம்ம ஒன்னா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட நம்ம அந்த மாதிரி செய்யறதும் இட் இஸ் பெட்டர். Nirmala madam, first of all, for a very short and deep, vast knowledge topic covered. Now the question was in Tamil. I could understand a little bit. Age group I asked the question, you answered it, but I like to take it offline because in this I want to categorize as well as you told, some psychological aspects and yes, so that also I'd like to go in depth. So what is your convenient time that I can call tomorrow? So tomorrow you can call by 9:30, 9 o'clock, no problem, sir. Okay, fine. Thank you. Okay, Thanks. thank you, sir. Thank you. John here. Thank you, திரு ஜான். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. சமீப காலமா புற்றுநோய் வந்து அதிகமாயிட்டு இருக்கின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு, கவலையாகவும் இருக்கிறது. அதற்கு இதுல இருந்து ஏதாவது தீர்வு இருக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். நன்றி சார். கண்டிப்பாங்க சார். இதுக்கு வந்து நமக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிற பிரின்சிபல் வந்து நம்ம பொதுவா சாப்பிட்டோம்னாலே புற்றுநோய் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம முதல்ல இருந்தே நம்ம அந்த ஃபுட் ஹேபிட்டோட இருந்தோம்னா வராம இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் சார். நான் அப்படி பாக்குறப்ப திணை அண்ட் பனிவரகுல வந்து நீங்க அந்த அரிசியை எடுத்து பாத்தீங்கன்னாலே ஒரு எல்லோ கலர்ல இருக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம திணையும் பனிவரகும் நம்ம வந்து
நம்ம டயட்ல சேர்த்திட்டோம் அப்படின்னா கேன்சர் வராது. அது இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு சூத்திங் எஃபெக்ட் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க சார். திணை பனிவரகு. நன்றிங்க. ஆனா பனிவரகே கிடைக்கிறது இல்லைங்க சார். நீங்க லேண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வாங்கி போட்டு மல்டிப்ளை பண்ணிருங்க சார். விதை வந்து உங்களுக்கு அத்தியந்தல்ல இருக்கு. அதிகமான தானியம் தான் இருக்காது. விதை நீங்க 1/2 ஏக்கர் 1 ஏக்கருக்கு நீங்க வாங்கி போட்டுட்டீங்கன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சார். நம்ம நன்றி திரு சதானந்தம், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு தினகர் பாபு ராணிப்பேட்டில இருந்து பேச கேட்டிருக்கிறாரு. தினகர் பாபு பிளீஸ். மத்த பொருட்கள் செய்யற மாதிரி இந்த பொறிகளை எல்லாம் எல்லா சிறுதானியத்தையும் செய்ய முடியுங்களா? பொறி கடலைங்களா சார்? பொறி மேடம், அரிசியை பொறி செய்யறோம் இல்லையா? பொறி காரப்பொரி எப்படி எல்லாம்? அதுதான் சார் நான் சொன்னேன். வந்து நீங்க தாராளமா பஃபிங்னு சொல்லுவோம் சார். பொரி வந்து இதுல தாராளமா பண்ணலாங்க சார். சோளத்திலயும் பண்ணலாம், ராகில பண்ணலாம், எல்லாத்துலயுமே பண்ணலாங்க சார். சரிங்க மேடம். அப்புறம் இன்னொரு டவுட் மேடம், இப்போ நம்ம அரிசியில உமி எடுத்துட்ட பிறகு அந்த சிகப்பு அரிசி சொல்றாங்க, அந்த மேல தோல் வந்து வைட்டமின்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் எடுத்துட்டு சாப்பிடுறாங்க. இப்ப அந்த வைட்டமின் போயிட்டு சொல்றோம், ஏன் அந்த பகுதியை மட்டும் எடுத்து வச்சுட்டு இன்னொரு உணவு இப்ப சாப்பிடக்கூடாது? இப்ப உமி எடுத்துடுறாங்க மேடம், உமி எடுத்து ஒரு பாலிஷ் பண்ணும்போது கொஞ்சமா தான் அந்த கழிவு வரப்போகுது, அந்த சிகப்பு பகுதியெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு வாட்டி ப்ராசஸ் பண்ணி ஒரு இனிப்பாவோ இப்படி ஏதாவது ஒரு பொருள் எல்லாம் செய்யலாமே? எல்லா தானியத்திலயும் இந்த பிரச்சனை இருக்கு இல்லைங்களா சார்? அதனாலதான் நான் வந்து சொல்றது வந்து நீங்க அரிசியா சாப்பிடுறதை விட அவல் ஆக்கிட்டா நீங்க வந்து பாலிஷிங் பண்ண மாட்டீங்க அவல் செய்யறப்போ. சோ அவலா நம்ம சாப்பிடுறது வந்து இட் இஸ் பெட்டர் தேன் அரிசியா சாப்பிடுறது. இப்போ அரிசி சாப்பிட்டு பழகப்பட்டாங்க எல்லாரும், அரிசி சாப்பிடுறவங்க அதுமாதிரி டீ சாப்பிட்டுட்டு அந்த நம்மளுக்கு தேவையான அந்த வைட்டமின் பகுதியே ஒரு இனிப்பாவோ இதெல்லாம் சாப்பிட்டா அவங்க ஜீரண சக்திக்கு அதிகமா இருக்கு இல்லையா? அதுதான் சார் நம்ம சமச்சீர் உணவுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி பண்றப்ப நீங்க சாப்பாடு வந்து நீங்க இப்ப மக்கள் என்ன பாக்குறீங்க, எங்க பாத்தீங்கன்னாலும் பிரியாணி அல்லது வந்து புலாவ் அப்படி சாப்பிடுறப்போ அதுல வந்து இந்த மீதி பருப்போ அதாவது புரதம் தரக்கூடிய பருப்போ இதெல்லாம் குறைஞ்சிருது. நீங்க அதுக்கு பதிலா அந்த நீங்க நல்லாவே பாலிஷ் பண்ண ரைஸ்ல கூட அதிகமான காய்கறிகள், கீரை, பருப்பு அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டீங்கன்னா இட் இஸ் பெட்டர். தவிட ஃபுல்லா எடுத்துட்டு தான் சாப்பிடணும்னா தவிட ஃபுல்லா எடுத்துட்டு கூட வந்து வேற வந்து அடிட்டிவ் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம் நிறைய. இல்லைங்க மேடம், மேல தவிடு எடுத்துடுறோம், அரிசிக்கும் வெள்ளை அரிசிக்கும் நடுவுல ஒரு பகுதி இருக்குங்களா, அதை நமக்கு பிடிக்காதனால அது தவிர்க்கணும். அந்த தவிடுக்கு அந்த பகுதி எடுத்து ஏதாவது ஒரு இனிப்பு பகுதியில் சேர்த்து சாப்பிட்டா அவங்களுக்கு ஜீரண சக்தியும் அதிகமாகும், அதே நேரத்துல நம்ம ஃபுல்ஃபில்லும் கிடைக்கும் இல்லைங்களா வைட்டமின்ஸ். அதுக்காக கேட்டேன், அந்த பகுதியை எடுத்து யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ணி ஏதாவது வெரைட்டி ஸ்வீட் செய்ய முடியுமா? தவிடுக்கும் அரிசியுடைய வெள்ளை பகுதிக்கு நடுவில் இருக்கிறது தானே முக்கியமான வைட்டமின்ஸ் பகுதியெல்லாம் மினரல் தான் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அரிசியை தவிடு எடுத்துட்டு மிச்சம் தீட்டும் போது வர அந்த சின்ன பகுதி கொஞ்சம் தான் மேடம் வரும். நீங்க கேக்குறது அதுதான் தவிடு. உமி அப்படின்னு சொல்றது அவுட்டர் கோட், வெளியே இருக்கிற பகுதி. அதற்கு அப்புறம் இருக்கிறது தவிடு. அந்த தவிட்டுக்கு கீழே இருக்கிறது தான் அந்த தானியம் இல்லையா? தவிட வச்சு ஏதாவது பண்ண முடியுங்களா ஸ்வீட்? சார் தவிட வச்சு ஆல்ரெடி சில ப்ராடக்ட் வந்து எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வந்து ஐஐடிலாம் வந்து அதை வந்து ஒரு ஸ்பைருலினா பில்ஸ் மாதிரி பண்ணி வந்து நம்ம சாப்பிட முடியுமான்னு கூட ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு தாங்க சார் இருக்கு. இந்த தவிட இனிப்பு பலகாரம் சேர்த்து சாப்பிட்டா ஜீரண சக்தி அதிகமா இருக்கு இல்லையா மேடம்? தவிடுல வந்து ஜீரண சக்தி அதிகமாகாது, நார் சத்து நமக்கு அதிகம் கிடைக்கும். வெள்ளம் அது மாதிரி இனிப்பு ஒரு பொருள் சேர்த்து சாப்பிட்டா வெள்ளம் சாப்பிட்டா ஜீரண சக்தி அதிகமாகும்னு சொல்றாங்க. சாப்பாட்டுல பல வகையான சுவைகளை சேர்க்கும் போது அந்த வெள்ளை பகுதியில இந்த ஸ்வீட் மாதிரி சாப்பிட்டு இந்த தவிடுகளை நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடும் போது நீங்க சொல்றது வந்து லாஜிக்கலா இட் மே பி கரெக்டுங்க சார். ஆனா இத்தனை பிரச்சனை இல்லாம பாலிஷிங்க குறைச்சிக்கிட்டு நீங்க மோர் அல்லது தயிர், இனிப்பு மட்டுமே நமக்கு டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றது இல்ல. இப்ப நீங்க மோர் அல்லது தயிர் அந்த மாதிரி பொருட்களை சேர்த்து சாப்பிடுறப்பவும் நமக்கு டைஜஷன் பவர் இது அதிகமாகும். நீங்க சொல்றது லாஜிக்கலா ஓகே. ஆனா தவிட மட்டும் தனியா வெல்லம் போட்டு சாப்பிடுறது கொஞ்சம் சிரமம் இல்லைங்களா சார்? சார் பிஸ்கெட்ல வந்து அதை ஆட் பண்ணிடுறாங்க சார். தவிடெல்லாம் நிறைய வந்து பிஸ்கெட்ல ஆட் ஆகி தவிடுல செய்யறோம். நன்றி தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அதாவது தினகர் பாபு கேட்ட மாதிரி நிறைய இப்போ சத்தான உணவு அப்படின்னு சொல்லி சிறுதானியங்களுக்கு போறோம். ஆனா அது சுவை அப்படின்னு சொல்லி உடம்புக்கு ஆகாத சிலவற்றையும் சேர்த்து நாம அந்த உணவின் மகத்துவத்தை கெடுத்து விடுகிறோம். சோ அவற்றை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கறத கருத்து. தவிடு எடுத்து
அது கூட நம்ம வெல்லம் எல்லாம் சேர்த்து கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஏன்னா வைட்டமின் பி உள்ளது அதுதான் சார், அது பிஸ்கெட்டா பண்றாங்க, நம்ம புண்ணாக்குல சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இதுலயும் தவிடு இருக்குன்னு தெரியல. நம்ம மில்லட்ஸ் இதெல்லாம் சரி, எல்லா சிறுதானியத்திலயுமே தவிடு எடுக்கலாம். ஆனா புண்ணாக்கு அதான் சார், புண்ணாக்கு வேற தவிடு வேறேங்க சார். நம்ம புண்ணாக்கு வந்து வெல்லம் போட்டு சாப்பிடுவாங்க, எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து அவ்வளவா நம்ம சாப்பிடுறது இல்ல. பட் அந்த அளவுக்கு போகாம நீங்க அப்படியே முழுசாவே தானியத்துல வெல்லம் போட்டு சாப்பிடுங்களேன். பாலிஷ் பண்ணாத தானியத்துல வெல்லம் போட்டு சாப்பிடுங்களேங்க சார். நன்றி சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக மீண்டும் பாலச்சந்திரன் சார் பேச கேட்டிருக்கிறாரு சார், பிளீஸ். சார் ஒரே ஒரு இது, இந்த அரிசிக்கும் தவிட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பொருளை என்னோட பாட்டி வந்து அந்த காலத்துல வெல்லம் போட்டு கசிஞ்சு கொடுத்துருக்காங்க. கொஞ்சமா கொடுத்துட்டு மிகுதியை என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி போட்டு உருட்டி கோழிகளுக்கு கொடுப்போம் சார். சாப்பிட்டு எங்களுக்கு நல்ல முட்டையை கொடுக்கும் அந்த கோழி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, ஒரு நல்ல தலைப்பை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது. சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் என்ற தலைப்பிலான தகவல்கள் இன்று வழங்கப்பட்டன. இந்த தகவல்களை நமக்கு சிறப்பு விருந்தினராக வழங்கியவர் திரு டாக்டர் ஏ நிர்மலா குமாரி அவர்கள். டாக்டர் நிர்மலா குமாரி அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் ஆவார். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கியமைக்கு நமது பண்ணை பட்டதாரிகள் குழுமத்தின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் கேள்விகளையும் கேட்டு பல தகவல்கள் அனைவரையும் சென்று சேர உதவினார்கள். அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை காலை 11 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி மேடம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.